ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் இன்னும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் இவ்வுலகில் அல்லது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பெற்றோர்கள், உறவுகள், அனைத்து ஈமானிய உள்ளங்கள் மீதும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், الله أكبر، الله أكبر، الله أكبر. اليوم يوم الأضحى، اليوم يوم الحج الأكبر، اليوم يوم النحر، اليوم هذا اليوم من أعظم أيام العام كما في سنن أبي داود قال النبي صلى الله عليه وسلم إن أعظم الأيام إلى عند الله أعظم الأيام عند الله يوم النحر ويوم القر هو اليوم الذي يكون بعد يوم النحر. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தியவனாக, எமக்கு புனிதமான அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் மகத்தான அருட்கொடையாகிய புனிதமான தீனுல் இஸ்லாத்தை, அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்தை, மார்க்கத்தின் தெளிவை தந்த அல்லாஹ் மிக பெரியவன் என அல்லாஹ்வை போற்றியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுனன் அபீ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையிலே வருடத்தில் அல்லாஹ்வினிடத்தில் மிக மகத்தான நாளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய பெருநாள் தினத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. யௌமுன் நஹர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு தினமாக இந்த தினம் இருந்து கொண்டிருக்கிறது. தியாக திருநாள், தியாகத்தை மையப்படுத்தியதான மிக பெரும் ஒரு பெருநாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருநாள் ஒரு இறை தூதரை எமக்கு நினைவூட்டுவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பெருநாள் நினைவூட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் இன்று நினைவு கூறப்படுகின்றன. உலகளாவிய அனைத்து மக்களினாலும் இந்த பெருநாள் தினத்திலே சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு தூதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே இருந்து பல சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தார்கள். அதிலே முக்கியமான 2 பெயர்கள் தான் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகமாக, ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு சமூகம் என்ற அந்த சிறப்பு பெயரை பெற்றார்கள். வத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹு தஆலா எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய படைப்பாளன் அல்லாஹ் அவருடைய அடியார்களில் அடியானாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அவருடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்ற அந்த சிறப்பம்சத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கினான். ஏன் வழங்கினார் என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நாம் எத்தனையோ சோதனைகளை கொடுத்தோம். அனைத்து சோதனைகளிலும் அவர்கள் அனைத்து சோதனைகளையும் பரிபூரணப்படுத்தினார்கள். அவர்கள் அவைகளில் ஒன்றிலும் அவர்கள் பின் நிற்கவில்லை. அவர்கள் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சான்று பகருவதை நாம் பார்க்கிறோம். நபி இப்ராஹிமுடைய தியாகம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆக்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சாதாரணமானது அல்ல சகோதரர்களே. ஏகத்துவத்துக்காக, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்திலே கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருப்பதற்காக அவர்கள் செய்த தியாகம் ஏராளம் ஏராளம் சகோதரர்களே. அவர்கள் செய்த தியாகத்தில் மிக பிரதானமான ஒரு தியாகம் தான் நாம் தற்பொழுது நம்முடைய ஹுத்பாவை முடித்ததற்கு பின்னால போய் ஆடுகளை அறுப்போம், மாடுகளை அறுத்து அந்த உத்ஹியா என்ற அந்த கடலையை நிறைவேற்றுவோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெறும் ஆட்டை மாட்டை அறுப்பதற்காக இந்த சிறப்பு பட்டத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. அதற்கு மாறாக தான் பெற்றெடுத்து வளர்த்த, ஏன் தான் கல்லாடிய பருவம் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற நிலையில் இருந்து அல்லாஹ்வினிடத்தில் கேட்ட பிரார்த்தனைக்கு பின்னால அவர்களுடைய முதிய வயதிலே ஒரு குழந்தையை வழங்குகிறார். அதனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த குழந்தை அவர்களை வழங்கிய அந்த கட்டத்திலே அல்லாஹ் அந்த அவர்களுக்கான தொடரான சோதனைகளை வழங்குகிறார். அதில் ஒரு சோதனை தான் கை குழந்தை தனக்கு பொக்கிஷமாக கிடைத்த, தனக்கு பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த அந்த பொக்கிஷத்தையும் தன்னுடைய மனைவியையும் எந்த புற்பூண்டுகளும் முளைக்காத விவாதின் அந்த பைத்துல் ஹராத்துக்கு முன்னிலையிலே அல்லாஹு தஆலா விட்டு வரும்படி சில ஈத்தம்பழங்களோடு சில தண்ணீர்களோடு கை குழந்தையை, பால்குடி பருவத்தில் இருக்கும் குழந்தையை தன்னுடைய தாயோடு எந்த ஒரு மக்களும் இல்லாத ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா விட்டு வரும்படியான சோதனையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்குகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிலையில் இருந்து எடுத்து பாருங்கள். கை குழந்தையோடு நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கும் சந்தர்ப்பத்தில் தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டும் பிரிவது என்பது சாதாரணமான, தாயும் தந்தையை விட்டும் அவர்களுடைய பராமரிப்பை கண்காணிப்பை விட்டும் அந்த குடும்பங்கள், தந்தை அதே போன்று அவர்களுடைய குடும்பங்கள் பிரிவது என்பது சாதாரணமான ஒரு சோதனை அல்ல சகோதரர்களே. அப்படியான ஒரு சோதனையை வழங்குகிறான். ஆனால் அந்த சோதனையை வழங்கி விட்டு வரும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனத்தை நோக்கி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். அந்த நபி இப்ராஹிமுடைய மனைவி சாரா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா என கேட்கிறார்கள். அவ்வாறு அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ற பதில் வந்த உடனே இதன் லா யுதையுன அல்லாஹ், அப்படி என்றால் நீங்கள் சென்று விடுங்கள், அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான் என்று பதிலளிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, ஒரு மனைவியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய
கை குழந்தையுடன் இருந்த அந்த மனைவி இருந்தார்கள் என்றால் இந்த தியாகத்துக்காகத்தான் அவர்களுக்கான அந்த சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னர் பலஸ்தீனத்திலே இருந்து வருகிறார்கள். வந்து ஓடோடி அந்த குலாம் என்ற பருவத்திலே இருக்கக்கூடிய, ஓடி ஆடி விளையோட கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த பாச குழந்தை, பாசமான அந்த பொக்கிஷம் அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது. சகோதரர்களே, என்ன கட்டளை? அந்த இப்ராஹிம் நபிக்கு கட்டளை வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. அல்லாஹ்வினுடைய சோதனை இது. அல்லாஹ்வினுடைய சோதனை என்பதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த பின்னடைவும் காட்டாமல் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்திலே கத்தியை வைக்கும் வரைக்கும் அந்த சோதனையிலே அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்தார். அந்த நேரத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே, தன்னுடைய அந்த பொக்கிஷத்திடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். உன்னை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்சுர் மாதா தரா. உன்னை அறுப்பதற்கான ஒரு ஒரு ஆர்டர், ஒரு ஏவல் எனக்கு வந்திருக்கிறது மகனே என்று சொன்ன நேரத்திலே அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி எப்படி பண்படுத்தி, எப்படி அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு எப்படி ஒரு பொறுமையாளனாக இருக்க வேண்டும் என்பதற்கான பண்படுத்தலை சிறிய வயதிலே இருந்து அந்த பருவ வயது வரைக்கும் வளர்த்து பண்படுத்தி இருப்பார். சகோதரர்களே, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபதி ஃஅல் மா துஅமர். அல்லாஹு அக்பர். என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய பாசமிகு தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டதை போன்று நீங்கள் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏவப்பட்டதை போன்று செய்யுங்கள் என்ற வார்த்தை மாத்திரமல்ல, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் ஒரு சிறிய வயது, சிறிய குழந்தையினுடைய, ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு சிறிய குழந்தையினுடைய ஒரு பொடியண்ட வாயில இருந்து வரும் வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே. எப்படி ஒரு பண்பாடு மிக்கவர்களாக தன்னுடைய குடும்பத்தை பண்படுத்தி இருக்கக்கூடிய தாயாக அந்த தாய் இருந்திருப்பார். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த நிலையில அந்த தியாகம் சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. அந்த தியாகம் சாதாரணமான ஒரு தியாகம் கிடையாது. இது அற்புதமான ஒரு தியாகம். இது அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒருவரால் மாத்திரம் செய்ய முடியுமான ஒரு தியாகம். அல்லாஹ்வை உண்மையாக அறிந்து கொண்ட ஒருவரால் செய்ய முடியுமான தியாகம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். அது சத்தகத ருயா. உங்களுடைய கனவை, வஹியை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என ஒரு ஆட்டை அறுப்பதற்கான ஏற்பாடை அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே வழங்குகிறார் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த தியாகம் என்பது சாதாரண ஒரு தியாகம் அல்ல. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள் சாதாரண துஆக்கள் அல்ல சகோதரர்களே. எனவே நாம் இந்த படிப்பினை, இந்த வரலாறுகள்ல இருந்து, இந்த சம்பவங்கள்ல இருந்து என்ன படிப்பினையை பெறுகிறோம்? என்னுடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் என்னிடத்தில் இருக்கும் தியாகம் என்ன? நான் என்ன தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன்? இபாதத்துக்கள் செய்வதற்காக, நல்லவர்கள் செய்வதற்காக என்னுடைய தியாகம் என்ன செய்திருக்கிறேன்? பாவமான காரியங்களை விடுவதற்காக நான் என்ன தியாகம் செய்தவராக இந்த உலகத்தில் நாம் வலம் வந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு அல்லாஹ்வுக்காக என்ற பாவமான காரியம் ஒன்றை விடுவதற்காக எனக்கு அல்லாஹ்வுக்காக என்ற தியாகம் செய்ய முடியாது என்றால் எம்முடைய தியாகம் என்ன? நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து பெற்ற படிப்பினை என்ன சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். எனக்கு ஒரு பாவத்தை விட முடியாது என்றால்,
ஒரு பயணத்தில் எனக்கு பாவமான காரியங்கள், ஒரு பயணத்தில் ஒரு பெருநாளுக்கு பின்னால சர்வ சாதாரணமாக சுற்றுலாக்கள் செல்லப்படுகின்றன. அந்த சுற்றுலாக்கள்ல அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்யாத ஒரு மனநிலையை, அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்யாத ஒரு தியாகத்தோடு, தியாக உணர்வோடு நான் அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதிமிக்கவர்களால் ஒரு சுற்றுலாவை சென்று வருவதற்கான ஒரு உறுதிமிக்க தியாகத்தையாவது எம்மால் செய்ய முடியாமல் சூதாட்டங்களிலும் மது போதைகளிலும் இசை கச்சேரிகளிலும் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த அற்புதமான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே இருந்து நாம் பெறும் படிப்பினை என்ன சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார், قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற நபியுடைய வாழ்க்கையை பார்த்து لقد كان لكم في رسول الله أسوة حسنة என்று சொல்வதை போல قد كان لكم أسوة حسنة என இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நிறுத்தவில்லை. இல் قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله. அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவைகளை விட்டும் நான் நீங்கி விடுகிறேன் என அந்த சமூகத்தை பார்த்து தனி மனிதனாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இணை வைப்பை பற்றி எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடாது என்ற உபதேசம் எந்த அளவுக்கு நாம் செய்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மஹரம் அஜ்னபிய தொடர்பான தெளிவு எந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறோம்? சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இது சாதாரணமான ஒரு தியாகம் கிடையாது. நபி இப்ராஹிமுடைய தியாகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி என்றால் நம்முடைய தியாகம் நம்முடைய பிள்ளைகளை தியாகத்தோடு மார்க்கத்தோடு வளர்த்தெடுக்கும் தியாகத்தை ஒவ்வொரு தந்தையும் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படிப்பினையாக பெற்று ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளும் பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய ஓஎல் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் யுவதிகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய மார்க்கத்தின் பயணத்தை சீர் செய்து கொள்வதற்கான ஒரு கடமைப்பாட்டோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, சாதாரணமான ஒரு தியாகம் கிடையாது என்றால் நாம் நம்முடைய ஐநேர தொழுகைக்கு வருவதற்கான தியாகத்தை நாம் செய்கிறோமா? நாம் இந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்ற இந்த உறவுகளை பேணும் விடயத்தில் தன்னுடைய தன்னுடைய வரட்டு கௌரவத்தை, தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்து நம்முடைய தன்னை துண்டித்து வாழ்பவருடன் சேர்ந்து வாழும் விடயத்தில் நம்முடைய தியாகம் என்ன சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே இவைகளை நாம் படிப்பினையாக பெற்று நாம் நம்முடைய தியாக மனப்பான்மையை ஏற்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கான அந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். தற்பொழுது நாம் போய் உங்களுடைய உதஹியா பிராணியை அறுத்து பலியிடுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்கிறோம். சகோதரர்களே, நாம் ஒரு பிராணியை அறுக்கும் சந்தர்ப்பத்தில் அதை நாம் فأحسنوا القتل وإذا ذبحتم فأحسنوا الذبح وليرح ذبيحته. நாம் அறுக்கும் பொழுது அதனை அழகாக அறுக்க வேண்டும். அந்த அறுக்கும் பிராணிகளுக்கு இஸ்லாம் தடை செய்த எந்த நோவினையையும் நாம் கொடுத்து விடக்கூடாது. அந்த பிராணிக்கு முன்னால் அந்த கத்திகளை தீட்டும் நடவடிக்கைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல கூர்மையான கத்திகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என நாம் நம்முடைய பிராணிகளை அறுக்க வேண்டும். அந்த அறுக்கக்கூடிய பிராணிகளை நாம் சாப்பிட்டு மகிழ்வதை போல சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் ஒரு இறைச்சியை, 1 கிலோ இறைச்சியை, ஒரு 750 கிராம் இறைச்சியை வாங்குவதற்கு சிரமப்படக்கூடிய ஏழைகளை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கு தாராளமாக வழங்கும் ஒரு திருநாளாக இந்த திருநாளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
குறிப்பாக கூட்டு குர்பானியில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த கத்தியை தீட்டும் விடயத்தில், ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கும் விடயத்தில் மிக கவனமாக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான இறையச்சம் அதிலே எமக்கு கிடைக்கும். சகோதரர்களே, அதனுடைய கழிவுகளை எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் வியர்வை சிந்தி ஒரு குழியை தோண்டி பக்குவமாக எந்த மனிதனுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதனுடைய கழிவுகளை புதைத்து விடும் அந்த தியாகத்தையும் நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, உலகிலே முஸ்லிம்கள் மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அநாதைகளாக்கப்படுகிறார்கள், அகதிகளாக்கப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மேனியில் ஒரு மலை துளி விழுவதே நமக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது என்றால், அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், சிறிய குழந்தைகள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு மிக அதாவது கொத்து கொத்தாக சிறிய பிள்ளைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் என கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் மிக அதாவது பூமியிலே விழுந்து பல அடி தூரம் துளைத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான பலமான குண்டுகளை அவர்களுடைய தோளினால் சுமக்கிறார்கள். சகோதரர்களே, யாரும் அல்ல, அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அதாவது அல்லாஹ்வினால் வணக்கத்தின் நோக்கத்தில் பிரயாணம் செய்வதற்கு மிக அதாவது அனுமதித்த மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா என இந்த மூன்றில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி காப்பதற்காக, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழ வாழக்கூடிய அந்த பலஸ்தீனிய மக்கள் சிரமப்படக்கூடிய சிரமம் சாதாரணது அல்ல சகோதரர்களே. அவர்கள் ஆரோக்கியத்தில் சிரமப்படுகிறார்கள், உயிர்களை இழந்து சிரமப்படுகிறார்கள், உடைமைகளை இழந்து சிரமப்படுகிறார்கள். தன் கண் முன்னே தன்னுடைய பிள்ளை கொல்லப்படுகிறார், தன் கண் முன்னே தன்னுடைய கணவன் கொல்லப்படுகிறார். எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் ஒத்துழைப்பு தான். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்ணீர் வடித்து எப்பொழுதெல்லாம் யா அல்லாஹ் என நாம் துஆ கேட்பதற்காக கைகளை ஏந்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் பலஸ்தீனிய மக்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாம் அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய தரப்புக்கு பெருநாள் தினத்திலே போய் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பாதையிலே அதிகம் தர்மம் செய்யுங்கள், உங்களை நாம் நரகத்திலே காண்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்யக்கூடிய ஒரு தினமாக இந்த தினத்தை ஆண்கள், பெண்கள் அனைவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்று ஈதுல் அல்ஹா ஏதாவது ஒரு தியாகத்தை இந்த மார்க்கத்துக்காக நான் செய்தேன் என்ற திருப்தியோடு அல்லாஹ்வை சந்திக்கும் ஒரு மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக, முஸ்லிம் சமூகத்துக்காக பிரார்த்தனை செய்து தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்திய ஒரு மனிதனாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவனத்தை தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்தினர்களை மார்க்கத்தோடு, மார்க்கப்பற்றோடு, அகீதாவினுடைய தெளிவோடு வளர்த்தெடுத்து நாம் நம்முடைய மரணத்துக்கு பின்னாலும் நம்முடைய பெயரை காக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தை கட்டி காக்கக்கூடிய பிள்ளைகளாக, சந்ததியினராக நம்முடைய பிள்ளைகளை நாம் தியாகத்தோடு வளர்த்திருப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.